Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மிஸ்டரி வேர்ல்ட் தமிழ்ல இருந்து 2026 நடந்த விலங்குகள் செய்த சம்பவங்கள் அனிமல்ஸ் கியாமியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேக்னட் ஃபேமிலியில் கூட போன வாரமெல்லாம் நார்மல் ஹியூமன்ஸ் கியாமியா தான் வந்தது. ஸோ அனிமல்ஸ் கியாமியா ரொம்ப மிஸ் பண்ணோமா அதை வந்து மிஸ்டரி வேர்ல்ட் தமிழ்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த நாயை பார்க்கும்போதே லைட்டா பீதி ஆகுது இல்ல? ஆனா அது படி ஏறும்போது மசில் தானே, அவருக்கு நார்மலா ஏற முடியாது. எவ்வளோ பெரிய டெரர் பீஸ் நீ எல்லாம் படி ஏறலாமா? ஷிப்பு வருதுயா, ஷிப்பு இங்கே. ஆனா அது கிட்ட வந்தா தெரியும் யார பாத்துற சிரிச்ச கவிச்சின்னு வைங்க. ஆனா பிட்புல் படியேறி நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். அதான் சொல்லுது, எவ்வளவு பெரிய மாசா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கத்தான் செய்யுது. இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரி இருக்க, இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? கால் ஆட்ட முடியாது, ஏறி வர்ற மாதிரி இருக்கு. மூணு நாய்ங்கள்ல ஒரு நாய் அந்த கம்பியை குதிக்கிறத பார்த்ததும் மற்ற ரெண்டும் எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? மூஞ்சி தோணிக்கிச்சே. இங்க இந்த நாய் யார தேடுதுன்னா செவுத்துல விழுந்த அதோட நிழல பூனை நினைச்சு எங்கடா போனா ஆளு காணோம். நாய் குலைச்சா செவனைன் போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அதை எத்துறன்னு தேவையா இது? ட்ரிப்பு கிளம்பின ஓனரு தன்னை கூட்டிட்டு போலன்னு இந்த பூனை பத்தியா என்ன விட்டுட்டா போற, இந்த வாங்கிக்கோ. தண்ணியில நாய்கிட்ட பால தூக்கி போட்டா அதே பால கொண்டு வந்துடும்ல. அப்படி இவர் அவர் நாய்கிட்ட சின்ன கல்ல தூக்கி போட்டு இருந்திருக்காரு. நாயும் ஆர்வமா தேடி பெரிய கல்லு இவரு கண்ணு தெரியாம உட்காந்துக்கிட்டு ஐ கை தட்டா. என்னடா நாய் ஆமையை தூக்கிட்டு வருது? ஆமா, ஒரு அளவா மீடியம் சைஸ்ல இருக்குது. இது ஆமையா? அது அப்படிதான் இருந்துச்சு. தலையெல்லாம் அவங்களுக்கு எடுத்துட்டு சுருண்டு கிடக்கு போல பெரிய கல்ல தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. ஆமாங்கிறான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நடுக்காட்டுல யானை இங்க தனியா வைப் பண்ணிட்டு இருக்குங்க. என்ன பாட்டுக்கா இருக்கும்? அது கொசு வரட்டிக்கிட்டு இருக்குங்க. என்ன காலெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடுது? ஆமைக்கு புறாக்கறி சாப்பிடணும்னு ஆசை போல. சும்மா விட்டாம துரத்தி இருந்தது அந்த புறாவை. நீ பறந்து தொலைய அதுவும் நடந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் ஆம்பட லட்சணம் தெரியும். ஆனா பாரு, சோறுன்னா என்ன வேகமா நடக்குது. புறாவும் பறக்காம முடிஞ்சா பிடிடா பாப்போன்னு சுத்தி சுத்தி வந்தது. இது ஃபாஸ்ட் பண்ண வீடியோ, ஒரிஜினல் ஸ்பீட காட்டுங்க பாப்போம். இல்ல நனைஞ்சு விளையாண்டுட்டு இருந்த நாய ஓனர் கூப்பிட்டதும் என்ன ஒரு வேகம். லஞ்ச் டைம் போல கடை முன்னாடி வச்சிருந்த பொம்மையை பார்த்ததும் இந்த நாய்ங்க எப்படி முறைக்கிறான் பாருங்க. வாங்க பாய்ஸ், குழந்தை கட்டுங்க இவனை. பஞ்செல்லாம் வச்சுட்டாங்க. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? இத பார்த்துட்டு அப்படி அங்க பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெள்ளை கலர்லயும் கருப்பு கலர்லயும் நாயை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க,
பிளாக் அண்ட் ஒயிட் கலவையில் ஒரு நாய். இப்போ காட்டுங்களே 2 நாய், அந்த 2 நாய் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி வந்துருது. அதான் அவங்க 2 பேரும் தான் சேர்ந்துருக்காங்க. நாயே அதுவும் சரி பாதியா கரெக்டா பாதி ஒயிட் பாதி பிளாக்குங்க. பெயிண்டிங் அடிச்சு விட்டுருக்காங்களோ. ஒருத்தரை பார்த்து அப்படியே இமிடேட் பண்ணா காப்பி கேட்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதனால தான் காப்பி கேட்னு சொல்றாங்க போல. நாய் வீடியோ கேம்லாம் விளையாடுமா என்ன? இந்த நாய் ரோட்ல வாக்கிங் போகும்போது இங்க பாரு, அந்த கொழுப்பு. இப்படிதான் போவாரு. ஏதோ கேம்ல விளையாட ஓனர் சொல்லியிருப்பாரு நேரா நடந்துவான்னு. ஓனர் சொல்லை மதிக்கிறேன், நடுவில் என்ன இருந்தாலும் நான் நேரா தான் போவேன்னு பாஞ்சு போறாரு. மாதிரி ஏறி குதிச்சு போயிட்டு இருக்கு. ஓனரை பார்த்ததும் இந்த நாய் ஓடி வந்திருந்தது. ஆனா வால் என்ன வால் அந்த ஹெலிகாப்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. ஒரு புறா கூட்டமே மளிகை கடை எப்படி சூறையாடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அரிசியை கொஞ்சம் அள்ளி கொடுங்க, நான் வீட்டு பார்த்து வாங்கிடுறேன். குட்டியோட வச்சு தின்னுட்டு இருக்காங்க. அவர் அள்ளி போட இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு பறவை சுயநலம் இல்லாம மத்த பறவைங்க சாப்பிட எவ்வளவு அழகா உதவி பண்ணுதுன்னு பாருங்களேன். நல்லவையா அந்த கடைக்காரரோட மைண்டு இந்த இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்புறவராக இருந்தா புறா நிறையா இருக்கிற இடத்துல காசு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை விரட்டாம கடை நல்லா லக்ஷ்மியில பொங்கட்டு முன்னு விடுறதா. வந்தா மூட்டை அரிசி திங்கிறாங்களே, அரிசியை விற்கிறதுக்கு அரிசி இல்லைடா அப்படின்னு நினைச்சு இவங்களை துரத்துறதான்னு தெரியாம முழி பிதிங்க உட்காந்துருப்பாரு. ஆனா புறாக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு அரிசி போட்டு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க போயிட்டு 100 பேரை கூட்டு வருவாங்க. அடுத்த நாள் வருவாங்க, வச்சா நல்ல மனுஷன்டா சோறு போடுறான் வாங்கடா அப்படின்னு கூட்டு வருவாங்க. எங்களுக்கு நடந்திருக்கு. 5 புறாங்க கொஞ்சோண்டு அரிசி போட்டோம், 50 பேர் வந்தாங்க இங்க அடுத்த நாள். அவங்களுக்கு சேர்த்து பொங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஏன் ஓனர் ஊடையில வர்ற? ஃபேமிலியா வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சது குத்தமா, திடீர்னு ரோட்ல இருந்து ஒரு மாடு உள்ள ஓடி வந்துடுச்சு. சோப்பு துணியை பார்த்துச்சா? கொண்டு புண்ணாக்கு எதுவும் வச்சிருக்கியாடா? இல்லையா? ஓடணும். இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப மிஸ்டி ஒரு ரகம். நம்ம எல்லாம் வந்து மாடு வருது ஓடுங்கடா அப்படின்னுவோம். மிஸ்டியும் பயப்படும். ஆனா எப்படி தெரியுமா பயப்படும்? ஏய் பீஃப் வருதுடா, பீஃப் வருதுடா, ஓடுங்கடா. அதை கூட பீஃபா பார்க்கும் மிஸ்டி. மிஸ்டி ரோட்ல ஒரு ஆடு நடந்து போனா அங்க பாருங்க மட்டன் போகுது அப்படின்னு, மாடு போனா ஐ பீஃப் அப்படின்னு. மிஸ்டிக்கு அதை கூட சாப்பாடா பாக்குறதுல தான் ஒரு இஷ்ட குண்டிகள். காலேஜில் நடந்த 100 மீட்டர் ரேஸ்ல புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஓடுற இவரை மோட்டிவேட் பண்ண யார் வந்திருந்தான்னா இவர் பின்னாடியே ஓடி வந்திருந்திருக்கு. என்னடா ஓடுற நீயே? நல்லா நான் சொல்லி கொடுத்த மாதிரி விருட்டு ஓட வேண்டாமா? இந்த நாய் எவ்வளவு தந்திரக்காரன்னு தெரியுமா? இது திரும்பின அடுத்த செகண்ட் அலைக்கா புடுங்கிடுச்சு. நல்லாவே இருக்க மாட்டான். யாழ் என்கிட்ட லவ்வ சொல்லிட்டாடா. ஆட்டத்தை பாருங்க. ஆடியன்ஸ் இப்படி டென்னிஸ் மேட்ச் பாக்குறத பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டென்னிஸ் மேட்ச்ல இந்த நாய் நாங்கெல்லாம் மேட்ச் பார்க்க கூடாதா? நாய் கேக்குது. அதுவும் எவ்வளவு அழகா மேட்ச் பாக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? பாருங்க ஒரு பால்
அத்தனை பேரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஏன் எப்படி ஒரு பாலுங்க பைக்ல போறவங்கள நாய் துரத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த நாய்ங்க இவரை துரத்துறதுக்கு பட்ட பாடு இருக்கே. அவரே கம்பெனி இல்ல, அவர் முறுக்கிட்டு நிப்பாட்டுறாரு. அவங்களுக்கு அந்த டுர்ரு சவுண்டு கேட்டாதான் பதறுது. அதுங்க துரத்தலாம் ரெடி ஆகும்போது இவர் நின்னுடுறாரு. பைக் இறங்கி இப்போ தள்ளிட்டு துரத்தலாமா வேண்டாமான்னு அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டேய், ஓ, ஒண்ணு போ, அதான் இல்ல நில்லு. இது என்னடா விளையாட்டு? பொய்யால. வாக்கிங்க்கு நாங்க கேட்கணும், இது என்னடா விளையாட்டு? வந்தா கடி இல்லாட்டி போ. என்னடா உன் பிரச்சனை? வந்தா வாக்கிங் மட்டும் பண்ணணும். அதை விட்டுட்டு சைட் அடிச்சுட்டே நடந்தா நாய்க்கு இந்த நிலைமை. இப்படிதான் ஆகும். இதை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. ஸ்ரீலங்கால ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த யானை அங்க நின்னு குலைச்ச நாயை பார்த்ததும் ஐயோ, யோ, நாயை பார்த்து பயந்துட்டு இருக்க. இப்ப பாருங்களேன், ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா யானையை பார்த்தா எங்களுக்கு நம்ம ஸ்ரீலங்கன்ஸா அப்படின்றதா இல்லைன்னா எங்க நாயை பார்த்தீங்க அப்படின்னு நாய்க்கு சப்போர்ட் பண்றதான்னு தெரியல. சை, இதுக்குதான் நாளைக்கும் அடிச்சிருக்க வேண்டும் பாருங்க. அது வேற, நான் இது பயத்துல ஓடிக்கிட்டு இல்ல, இருக்கு. எப்படியாப்பட்ட ஆக்களும் ஒரு நாள் சறுக்குவாங்க, தப்பு பண்ணுவாங்கன்னு தான் அர்த்தம் போல அது. எங்க ஊர்ல எல்லாம் உல்டாவா நடக்குது. யானை நாயை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கவும்ல சத்தம் கட்டணும் அந்த ஓட்டம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. வந்த வேகத்துல மல்லாக்க கவுந்துடுச்சு. சைலண்டா எடுத்து காலி பண்ணிடுவோம். இந்த கம்பை வச்சு என்ன வித்த பண்ணுச்சுன்னு தெரியுமா? இந்த குக்கு பறவையோட டான்ஸ் மூவ பார்த்திருக்கீங்களா? போடு அடி தூள். மனுஷங்களை விட கரடி எவ்வளவு அழகா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். அன்னைக்கிட்ட கத்துக்கணும். இவர் இந்த பறவைக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு ஏமாத்தி இருந்தாரு. ஏப்ரல் ஃபூல். ஆனா பறவை அவர் எப்படி அசிங்கப்படுத்தி இருந்ததுன்னா, நான் வச்சுக்க. கையில இருந்தாலும் பரிசு. அவர் வீடியோ பண்றாராம். இப்ப பாருங்க guys, பாத்து வீடியோ எடுக்கிற இந்த அவன் நாய்ச்சி வைக்கிதான்டா. இதை போடு, வீடியோல சேர்த்து போடுறான். WWE தான் இந்த டாக் டீம் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஆறு குட்டிங்க சேர்ந்து தனியா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. விளையாடுறாங்க உங்களுக்கு. தண்ணிக்குள்ள விழுந்த பால இந்த நாய் எடுத்த விதம் இருக்கே, வேற லெவலு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அழகா தண்ணியை தட்டி பால கிட்ட வர வச்சிருக்கு பாருங்களேன். அதுக்கு மூளை இருக்கு. அண்டார்டிகால லெப்பர்ட் சீல்ஸோட முக்கியமான உணவே பென் குயின்ஸ் தான். அப்படிங்க விளையாண்டுட்டு இருந்த பென் குயின்ஸ் ஓய்வெடுக்கலான்னு ஐஸ் மேல ஏறும்போது சீல பார்த்ததும் எல்லாம் மிரண்டிடுச்சுங்க. ஐயோ, டேய், ஓடுங்கடா ஓடுங்கடா. தாய் கரடியோட இந்த ரெண்டு குட்டிங்க நடந்து வர்ற ஸ்டைல பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு அடுத்து அதுலயும் இது ஒரு விதமா வருது. கிட்ட போனா தெரியும். இந்த நாயால கீழே இறங்க முடியல. ஓனர் கூப்பிட்டதும் ரிவர்ஸ்ல வர்றாரு. என்ன வண்டி ரிவர்ஸ் வர மாதிரி வருது. ஏன் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா சர்ஃபிங்? நாங்களும் பண்ணுவோம்டா சர்ஃபிங். தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
ஊர்ல மாடுங்களை ரோட்ல ஓட விடுறதே ஒரு திருவிழாவா நடக்கும். அப்படிங்க ஓடி வந்த மாடு இவரை பார்த்ததும் முட்டை வந்தது. ஆனா அவரு இங்க என்ன வர அங்க போ புடி, புடி, புடி. அப்படி சொன்னா போயிடுவோம். குதிகாலம் போட்டு ஓடி வந்த நாய்க்குட்டி குட் மார்னிங் ஓனர். உடம்பு என்ன வலி வலிக்குது? ச்சே. சரி நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் மறுபடியும் படுத்துடுச்சே. தூக்கத்தை தான் எந்திரிச்சு வந்தாரு. இதே வேலையாத்தான் திரியிறியா நீயே? இந்த லேடி கேட்டை திறந்து ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வண்டியை விடும்போது அவங்க வளர்த்த குதிரைங்க இதான் சான்ஸ்னு தப்பிச்சு ஓடிடுச்சு. டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடா. பிடிக்க வச்சுட்டா அவங்கள. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரெட்ரீவர் அங்க எதையோ ஏறி நின்னு பார்த்துட்டு இறங்கும் போது செவரை கடிச்சிட்டு இருந்த ஹாம்ஸ்டரை தொட்டதும் சௌரவா திப்பியா நீ? பயந்துருச்சு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ குரங்கு பண்ற சேட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க குரங்கு ஒரு கடையில பழங்களை திருடி திங்குதுன்னு ஓனர் ஃபுல்லா வளைய போட்டாப்புல. வளைய தூக்கி முடியல. அப்பாடா நிம்மதின்னு நினைச்ச அடுத்த நாள் தி நெக்ஸ்ட் டே ஓனர் போன் நோண்டிட்டு இருந்த கேப்ல வந்த விட்டு போன வழங்கிடும். எப்படியும் தெரிஞ்சது தானே கூட்டாளி நைட்டே கொண்டிருக்கலாம். அம்மாடிச்சே நாசமா போன குரங்க இது எப்படி சிப்ஸ் பாக்கெட் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுச்சு. எல்லாம் பழகிடுச்சு. என்ன ஓந்தான் புஷ்அப்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கு. பூனையோட கண்கள் பல கலர்ல இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு பூனையோட கண்ணு என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. ப்ளூ அண்ட் எல்லோன்னு ஒரு கண்ணு ஒவ்வொரு கலர்ல இருக்கு. சத்தம் கேக்குது ஆனா நாயை காணோம்னு ஜூம் பண்ணி பார்த்தா எங்க இருக்கு? கீழே இல்ல மேல பாருங்க. நான் அது லைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன தினசா ஓட்டைக்குள்ள இருந்து குலைக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பூனையோட டக்கு எப்படி இருக்கும்னா பேசிட்டு டக்கு நைட்டு பாருங்க சார். தானா சார் உங்க டக்கு. வாக்கிங் வந்த இடத்துல இதுகிட்ட அந்த அல்சிஷன் வம்புழுத்து இருந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்த நாய் நீ எதுக்கு அவ்வளவு தவிர நல்ல வேலை. இல்ல இப்ப பாரு நான் பாஞ்சி போய் காப்பாத்துறேன்ட்டு பாஞ்சிருக்காரு. அவர் கழுத்துல ஒரு கயிறு இருக்குல்ல அது கவட்டுல மாட்டிக்கிச்சு. கவட்டுல மாட்டிக்கிட்டோன்னே அறுக்குதே ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அங்க பண்ணல எல்லாம் அவருக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி படமா காட்ட போறேன். எந்திரிச்சாயா மேல எதுவும் ஆகல. 3 மறுமோட்சுங்கிற விலங்கு சண்டை போட்டுக்கிறத பார்க்க அவ ஏன் மச்சான்? மச்சான் அவ ஏன் ஆளு? மச்சான், அவ ஏன் ஆள்றா? டேய், அவ ஏன் ஆள்றா? டேய், அவ ஏன் ஆள்றா? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நாய் குதிச்சு பார்த்திருக்கேன். ஆனா இப்படி குதிச்சு குதிச்சு ஓடி இப்பதான் பாக்குறேன். தர ரொம்ப சூடா. அம்புட்டு சந்தோஷம் வெளியே வந்ததுல. ஒரு பூனை தான் 2 குட்டிங்களோட ஒரு செவரை ஏறும்போது குட்டியால அதுல ஏற முடியல. தாயும் உதவி பண்ண நினைச்சது. ஆனா அதால கவ்வி தூக்கிட்டு போக முடியல. அவ்வளவுதான். அந்த குட்டி தனியா மாட்டிக்கிச்சு நினைக்கும் போது தம்பி உன்னால முடியும், ஏறா மேல. விடாம முயற்சி பண்ணி அதான் ட்ரைனிங். கடைசியில ஏறிடுச்சுங்க. இப்படிதான் கத்துக்குவாங்க போல. அதோட விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம்.
அணிலுக்கு பைன் கோன் பிடிக்கும். இந்த அணில் அதை எடுக்க பாடி இருக்கே. இவர் யோசிக்கிறாரு, எவ்வளவு அரை நான் ஒன்று 5 கிலோமீட்டரா ஓடிக்கிட்டு இருக்கேன், கண்ணுக்கு தெரியுது. அப்போ யோசிப்பாரு, என்ன விட வேகமா ஓடுறியா, இன்னைக்கு ஒன்ன விட மாட்டேன்டா, கிடு 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 கிடு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மழை பெஞ்சு ஈரமா இருந்த ரோட்ல கோழி வரும்போது கோழிக்கு மட்டும் இல்ல, வாத்துக்கு இதான் நிலைமை. ஏர்போர்ட்ல இங்க யார் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஃப்ளைட் டிலேனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்புல. தூங்குற பொசிஷன் காலம் பத்தியா, 7 மலையாவது. அந்த எலும்புல தான் பயங்கர இப்போ பாருங்க, அந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் 7 மலை சொல்லிட்டு பயில 7 மலை ஆனது காது கேட்காதுங்கிறத மறந்துட்டு இங்க ஒரு திரும்பிட்டாரு. இப்போ பாருங்க மாமா, நீ கூப்பிடுறா 7 மலை 7 மலை சீக்கிரம் கூப்பிடியா 7 மலை ஆனந்த ஆனந்த சவுட்டு மேல காது கேட்க மாட்டேங்க, அந்த பக்கம் இருக்காரு. போ திரும்ப 7 மலை சீரியஸா போச்சா? சரி போ நீ திரும்ப. நீ வேற நல்ல வேற சரி கூப்பிடுறேன் போ. ஓடா ஓ, இப்ப வர்றா 7 மலை. விஆர்ல கேம் விளையாண்டு பார்த்துருப்பீங்க. நான் யோசிக்கிறேன்னு எல்லாம் ப்ளே ஆகுது. கூப்பிடுவாங்க இவருக்கு இப்ப வர்றா 7 மலைன்னோட இப்படின்றா வீடியோ பிளே ஆகுது. இவர் அப்பயே அது ஆட்டு விட பிளே, நான் இப்படியே இருப்பேன். சரி திரும்ப 7 மலை 10 மலை நீங்க எழுவல. நான் அந்த விளையாட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. சோம்பேறி நாய்ங்கிற அவார்டை இந்த நாய்க்கு கொடுக்கலாம். இதுக்கு கூட சோம்பேறித்தனம். வாயா கிட்ட வாயா, வாய் இருக்குல்ல வாயா, கடிக்கணும் வாயா, வாடா. கொண்டு வாயில வை. இப்ப என்ன பண்ற? இந்த தெரியுதா கூறு பல்லு, அப்படியே காலை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன். அப்பவும் டைம் இருந்தா வச்சு என் தலையை பிடிச்சி அப்படி பண்ற. இவ்வளவு கிட்ட வரும்போதுங்க போயா போயா, இன்னைக்கு உனக்கு நல்ல காலம். இங்க வரு. நம்ம என்ன பார்க்க போறோம்? இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இங்க ஒரு சண்டைக்கு குரூப் எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்க. அதான் நீங்க 5 பேர் இருக்கீங்களே, செவல ஒரு பக்கம் நின்று சண்டை போட்டு இருந்திருக்கு. நாய்ங்க எப்பவுமே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்குங்க. இந்த மாதிரி கதவை தள்ளிட்டு உள்ள போக வேண்டியது தானே. அது ஒண்ணு இல்ல, ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சு பண்ணேன். குரங்கு சேட்டை இருக்கே, இங்க பாருங்க. பூனைய பார்த்ததும் தலைவன் ஓடி வந்து உதற போறான்னு பார்த்தா என்ன பயந்து ஓடி வந்துட்டான். நான் என்ன மரத்துக்கடியில நிக்குதுன்னு பார்த்தா மேல ஒரு பூனை பதுங்கி இருந்திருக்கு. அப்போ தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. गाइस
ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அனிமல்ஸ் கியாமியான்னா அதில் ஒரு தனி ஃபன்னு தான். அப்பா நல்லா இருந்தது. காலையில் கலகலன்னு சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கட்டுமா? பாய்.